நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்கிற பொழுது தேவனுடைய சாயல் நம்மள பெருகும். அது தேவனுடைய சுபாவத்தை கொண்டு வரும். மற்றவர்களையே கண்டு குற்றப்படுத்தியே இப்படியே வாழ்வோமானால் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற அந்த சுபாவம் அது பேய்க்குரிய சுபாவம். அது சாத்தானுடைய சாயலை அது நமக்குள்ள கொண்டு வரும். அது மாத்திரம் இல்ல, அது நம்ம நியாய தீர்ப்புக்கு நேராகவும் கொண்டு போயிடும் பாருங்க.